சாரோட நரேஷன் எப்படி இருக்கும்? கதையா உங்களுக்கு நரேட் பண்ணுவார்ல? இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் நரேட் பண்ணாரான்னு. என்ன சார் இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, நரேட் பண்ணுவார்ல? இல்லம்மா, என்னன்னா அவரு கதையா நரேட் பண்ண மாதிரி தெரியல. ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லுவாரு. அதாவது ஓவரால் கதை இதுதான்ற நாவல் விஷயத்த சொல்லியாச்சு. ஜாக்சன் இதுதான் ஒரு புதுசா வேலைக்கு சேர ஒருத்தன், அவன் யாராலையுமே கைது செய்ய முடியாத ஒரு வாத்தியார்ன்றவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அவன் ஒரு சூழ்நிலையில துருப்பிச்சிட்டா மாறுறான். இப்போ அவன் கூட டிராவல் பண்ணும்போதுதான் வாத்தியார் பேச 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 இவனுக்கு தெரிய வருது, அடப்பாவி நம்ம இவ்வளவு நாளா இப்படி யோசிச்சோமே, அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குதான்றதை அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் ஜாக்சன் கதை. இவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லுவாரு. இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் அவர் சொல்றது எல்லாமே நிகழ்வுகள் தான் இருக்கும். ஓகே. ஜாக்சன் அந்த ஜீப்ல போய்கிட்டு இருந்தால அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு என்ன ரெடி பண்ணலாம்னு யோசிச்சுக்கோங்கன்னு. ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க ஜாக்சன். இப்போ வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அதுல இவர் இன்வால்வ் ஆகி இவர் அந்த இடத்துல யூனியன் ஆரம்பிக்கணும். அப்ப என்ன மாதிரி ஏதாவது ஒன்று யோசிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப கொடூரமா செத்துட்டாங்க அப்படிலாம் காட்ட வேண்டாம், ஏதோ நடந்தது அதனால இவர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற இப்படி நிகழ்வுகளாதான் கதை சொல்லுவாரே ஒழிய கதையா அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த டைலாக் பேசுறாங்க அதெல்லாம் எப்பவுமே என்கிட்ட சொல்லுதுல. எங்க 2 பேருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர் அது எந்த கதையா இருந்தாலுமே அப்படிதான் நகரும். அது விசாரணையா இருந்தாலும் லாக்அப் இதை கொடுத்துட்டு படிச்சிட்டீங்களான்னு, படிச்சுட்டேன். படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஜாக்சன் லாக்அப் முடிஞ்சிச்சு, அந்த புத்தகத்துல இருந்தது எடுத்து முடிச்சுட்டேன், ஆனா எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரிதான் தெரியுது, பத்தல, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் சொல்றேன் அப்படின்னாரு. திடீர்னு அப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஃபோனு, ஜாக்சன் கிளைமேக்ஸ் பிடிச்சிட்டேன். இங்கதான் எனக்கு வெற்றியை பார்த்து எப்பயுமே வியப்பா இருக்கிறது. என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க, ஓ நாவல்ல இருந்து அவர் எடுத்துட்டாருன்னு. ஆக்சுவலா நாவல் அவருக்கு பேஸ் தான். அதை பேஸா வச்சுக்கிட்டு இவரோட, ஏன்னா அந்த விசாரணையில அதான் சொல்றாரு, ஜாக்சன் இப்போ கனி தான் காப்பாத்தினாரு, இப்ப எனக்கு கிளைமேக்ஸ்ல அதே கனி அவனுல போடுற மாதிரி ஒரு சூழல் வந்தா என்ன ஆகும், இதை பிடிச்சிட்டேன், இதுக்கு நடுவில் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். இது அவருக்கு அந்த நாட் கிடைக்கிறது தான். அதே மாதிரிதான் இதுலயும் இப்போ வாத்தியார் வந்துட்டாரு, சொல்லிட்டோம் வாத்தியார் இப்படிதான்ற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டோம். ஆனா இப்படி மொட்டையா வாத்தியார் வாத்தியார்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ வாத்தியார் யாருன்னு வேணும்ல ஜாக்சன் எனக்கு, அதை ஒண்ணு பிடிச்சிட்டேன். இந்த ஏரியா வாத்தியார்ன்றவர் இப்படி வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுறதை காமிச்சிட்டோம், அப்போ வன்முறையில இறங்கிட்டாருன்னு இருக்கு. எதுக்கு சும்மா இருக்கும் ஒருத்தர் வன்முறையில இறங்கணும், அப்போ எது அவனை தள்ளுது. ஸோ இப்படிதான் நிகழ்வுகளா அப்படியே சேர்த்து எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுறாரு.